தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த செய்திக்குள் முன்பாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஓய்வு நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த வார்த்தையை பேசுவதற்கு அடியனுக்கு இந்த வாய்ப்பை தந்தீர், அதற்காக நன்றி. தேவனே கூட இருங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த செய்தியானது ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி கேட்கிறவர்களுக்கும் தேவனே நீங்கள் அவங்க மனசில் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனோட கூட இருங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ற ஒரு வசனத்தோடு பார்த்தோம். என்னோடய செய்திக்கான தலைப்பு வந்துட்டு டேர்னிங் யுவர் ட்ரையல்ஸ் இன்டு ட்ரையம்ப். நம் சோதனைகள் ஜெயமாக மாறும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு முன்பாக ஒரு நபரை பற்றி சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஃபெல்ப்ஸ்ன்ற ஒரு நபரை, இவர் ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மராக இருக்கிறாங்க. இவங்க 28 மெடல் அவங்க ஒலிம்பிக் அந்த பீரியட் ஃபுல்லாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதில் 23 கோல்டு மெடல் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஒலிம்பிக்னாலே ரொம்ப காம்படிஷன் இருக்கும், வேர்ல்டு வைடு எல்லாருமே வருவாங்க. அதுலேயுமே இவர் அவருடைய திறமையை ப்ரூவ் பண்ணி இருக்கிற எல்லா தடைகளையுமே அவர் மீறி அவருக்கு வெற்றி கிடச்சிருக்குன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய இந்த பயணத்தின் போதுமே அவருடைய ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செக்ஷனாக இருக்கட்டும், அவருடைய டயட், அவருடைய ஒவ்வொரு காரியத்துலேயுமே தேவனுக்கு கூட இருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே ஈஸியாக கிடச்சிடாதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா அது பின்னாடி நிறையா ஒரு முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள் நிறையா செஞ்சு தான் கடைசியில் அது அந்த ஆன் டைமில் வரும்போது அவங்களுக்கு அது வெற்றியாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். மைக்கேல் ஃபெல்ப்ஸ்ன்ற அவர் ஒன்று சொல்கிறாரு, இட்ஸ் பெயின்ஃபுல் பட் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்றாரு. என்னுடைய பயிற்சி நேரத்தின் போதுமே அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனாலுமே அது எனக்கு வெற்றிக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை அவர் பெய்ஜிங்கில் அவரோட அந்த ஒரு ஸ்விம்மிங் ஈவெண்ட்டில் அந்த காம்படிஷனுக்கு போகிறாரு. அப்போ அவர் அந்த பூலில் அவர் ஜம்ப் பண்ணி உள்ளே போகிறாரு ஸ்விம் பண்ணும்போது. அப்போது அவருடைய கண்ணில் அந்த காகல்ஸ் போட்டிருந்தாலுமே அந்த தண்ணி அவர் கண்ணில் ஃபில் பண்ணனால அவருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மோஸ்ட்லி தண்ணிக்குள்ளே இருந்தோன்னா நமக்கு மேலே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ விசிபிலிட்டியை நம்ம பார்க்க முடியாது. ஆனாலுமே அவர் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணதுனால இந்த தூரத்துலேருந்து இந்த தூரத்துக்கு போகிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நான் ஸ்விம் பண்ணேன்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்ற அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ரைனிங் பீரியடுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிகளாக இருந்துச்சு அப்படின்றதுமே அவர் சொல்கிறாரு. இப்போது இது இவருடைய இவ்வளோ காரியங்கள் அவர் ஸ்போர்ட்ஸ் பண்ணி அவர் நிறையா ஜெயிச்சிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே நிறையா காரியங்கள் நம்ம தாண்டி வந்தால் தான் நமக்கு ஒரு கடைசியில் தேவன் வரும்போது தேவன் நமக்கு ஒரு பரிசு வச்சுருக்காங்க, நம்ம தருவான்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சின்ன கதை இதில் என்னென்னா, ஒரு ட்ரக் டிரைவர் இருக்கிறாரு. இவர் ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு கீழே இவர் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி ஒரு 50 இயர்ஸ் அந்த டைமில் இருக்கும்போது அவருக்கு ஒரு போதிய அளவு அவருக்கு அவர் சொந்தமாக ஒரு ட்ரக்கு வாங்கிறதுக்காக போதிய காசுலாம் அவர் ரெடி பண்ணிவிட்டு அந்த வேலையை அவர் விட்டுட்டு அவர் சொந்தமாக ஒரு ட்ரக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அந்த ஒரு எதிர்பாராத விதமாக இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட் நடந்ததும் அவருடைய ட்ரக் ரொம்ப சேதமடைஞ்சிருச்சு. இவருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அங்கே வந்த மக்கள் பார்த்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் பார்க்குறாரு, என்னாச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்தேன்னு அவருக்கே தெரியல. அப்போ சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி உங்களோட ட்ரக்கில் ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டதுனால நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அங்கே உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவருக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வெளிப்புறமான காயங்கள் எல்லாம் நாங்கள் சரி செஞ்சிட்ருக்குறோம்,
இன்னும் நாங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஏதும் காயங்களோ இல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சில டெஸ்ட்லாம் நாங்கள் எடுக்கணும், ஸ்கேன்ஸ்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதும் பண்ணுறாங்க. பார்த்தா அவருடைய கிட்னியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி ஒரு இதாகுது, அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க, நல்ல வேளை உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுனால நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. இன்னும் நீங்கள் ஒரு வேளை இந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்திருந்தால் அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் 2 கிட்னியுமே அது அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. சொன்னதும் இவரும் யோசித்து பார்க்குறாரு, சரி ஓகே, இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததில் நம்ம உயிர் போகாமல் சின்ன காயங்கள் நடந்திருந்தாலும் தேவன் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்காரு. நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகள் வந்திருக்கும். இதே மாதிரி இவருக்கு ஆக்சிடெண்ட் நடந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கலாம். இதில் வந்து தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்கிறாரு நம்ம அப்படின்றத பார்க்குறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவருடைய தீர்மானத்தினால நம்ம எங்கேயோ இருந்திருப்போம், ஆனாலும் நம்ம தேவன் இந்த சபையிலையும் இந்த சத்தியத்திலையும் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது எப்படின்னா, நம்ம அவருடைய வசனங்களை நம்ம கை கொண்டு அவருடைய பாதைகளை நடக்கிறது தான் நம்ம அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேவன்மே ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சோதனைகள் தேவன் தரல, ஆனால் அதை அனுமதிக்கிறாங்க, நம்ம எப்படி அதை மேற்கொள்கிறோம் அப்படின்றதுக்காக. இதில் வந்து ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் இன் யூ, காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் த்ரூ யூ அப்படின்றத பார்க்குறோம். நமக்குள்ளே தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம மூலியமாக மற்றவர்களுக்கு அந்த காரியத்தினால என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில நேரம் இந்த 2 காரியங்களையுமே நடக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம யோனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து யோனாவை வந்து நினிவேக்கு போக சொன்னாங்க, ஆனால் யோனா வந்து தர்ஷீஸ்க்கு போனார். அப்போது வந்துட்டு அந்த புயல்னால் திருப்பி அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போய் அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். யோனா வாழ்க்கையில் தேவன் வந்து ஆண்டவர் சொல்கிற திசையை விட்டு அவர் வேறு திசைக்கு போனார். ஆனாலுமே யோனா கிட்ட ஆண்டவர் வந்து அவருடைய வேலை செய்ததுக்காக அவர் அங்கேருந்து நினிவேக்கு திருப்பி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாங்க. யோனா மூலியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நினிவே மக்கள் எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தை சொல்லி அவங்க மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்து பார்க்குறோம். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல யோனா இல்லைன்னா யார் மூலியமாக அந்த இடத்துல போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல யோனா வந்து ஆண்டவரோட வார்த்தையை சொல்கிறதுக்கான ஒரு கருவியாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி எந்த ஒரு சோதனையோ இன்னல்களோ துன்பமோ நம்ம கடந்து போகும்போதோ ஆண்டவரை வந்து அது ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு நம்ம தனிப்பட்ட முறையாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்திலேயே இருக்கட்டும், தேவன் அதில் வந்து ஒரு பாடத்தை வந்து அவங்க சொல்லித்தராங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்மளுமே ஒரு சில நேரத்தில் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து செல்லுவோம். ஆனாலுமே தேவன் நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. தேவன் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஸோ இந்த அதிகாரத்துலேயும் இந்த வசனத்துலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இதில் யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யோசேப்பின் வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். தன் சகோதரர்களால் அவருக்கு நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கு. ஆனாலுமே தேவன் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார் அப்படின்ற வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இந்த நேரத்துலையுமே யோசேப்பு வந்துட்டு அவருக்கு நடந்த கஷ்டங்களை அவர் பார்க்காம தேவன் அவரோட கூட இருந்தார்ன்றதை அவர் நம்பினார். நம்மளுமே இந்த காரியத்தில் வந்துட்டு கஷ்டத்துலேயுமே இதில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு நம்ம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அதை வந்து நம்மளால் அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய பலம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யோசேப்பு வந்து இப்போ குழியில் விற்கப்பட்டார். அப்படின்றப்போ அவர் திருப்பி அது பஞ்சம் வந்துச்சுன்றதை பார்க்குறோம். அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் எகிப்தில் நல்ல விளைச்சல் இருந்ததுனால 7 வருஷங்கள் செழிப்பாக இருந்துச்சு. திருப்பி அந்த பஞ்ச நேரத்துலையும் யோசேப்பின் மூலியமாக அந்த உணவுகளை எல்லாம் சேர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் அங்கே ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ யோசேப் இங்கே எகிப்துக்கு வந்ததுனால யோசேப்போட குடும்பமாக இருக்கட்டும், எகிப்தியர்களாக இருக்கட்டும், இன்னும் சகல ஜாதிகளும் அந்த இதில் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சோதனையா, மற்றவங்களுக்கு சோதனை இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. சோதனைகள் கஷ்டங்கள்ன்றது வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அல்லாதவங்களாக இருக்கட்டும்,
எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறனால நமக்கு ஒரு நம்பிக்கை, தேவன் நம்ம கூட இருக்கார், தேவன் நம்மளை காப்பாற்றுவார், தேவன் நம்ம சோதனைகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சோதனை நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் தேவன் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கணுன்றதை பார்க்குறோம். ஒரு வல்லுனர் இப்படி சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையில் எப்போவுமே சிறைப்பட்ட நிலையில் தான் இருக்காங்க, கவலை நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம சூழ்நிலைகள் நம்மளை கஷ்டப்படுத்துமோ கவலைப்படுத்தணும் இல்லை, நம்ம எல்லா சூழ்நிலையுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனைகளோ சின்னதாக இருக்கட்டும், அது ஒரு சிலருக்கு பெரியதாக இருக்கட்டும், நம்ம சில நேரம் அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா நம்ம சோதனைகளாக இருக்கட்டும், நம்ம கஷ்டங்களாக இருக்கட்டும், நம்ம அதை தான் ரொம்ப பெருசாக பார்க்குறோம். ஆனால் அதை விட ஆண்டவர் பெரியவர் அப்படின்றத நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சோதனை நேரத்தில் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 16:33 வாசிப்போம். யோவான் 16:33 வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஸோ இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுமே ஆண்டவரோடு இருக்கும்போது இந்த உபத்திரவங்களாக இருக்கட்டும், இதை நம்மளும் ஜெயிக்க முடியும், அதிலேருந்து கடந்து வர முடியும் என்று பார்க்குறோம். இந்த இதில் 2 விஷயங்கள் கொடுத்துருக்குது. ஒன்று சமாதானம், இன்னொன்று திறன்கோள். நம்ம சமாதானம் இல்லாமல் ஆயிடுவோம், நம்மளுடைய திறனான நம்பிக்கை நம்ம ஒரு சில நேரத்தில் இழந்து போயிடுவோம். ஆனால் இந்த 2ஐயும் நம்ம இழந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் தேவன் விருப்பப்படுறாங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:12 வாசிப்போம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நம்மளும் நிறைய காரியங்கள் கேட்டிருப்போம், நிறைய செய்திகள் கேட்டிருப்போம். சரி, இனிமேல் நம்ம இதுலேருந்து நம்ம மாறணும், இந்த காரியத்தில் நம்ம விடுபட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம தெய்வ பக்தியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும்போது சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது. சாத்தான் ரொம்ப நம்ம இப்படி மாறுறோன்றது அவன் அப்செட் ஆகிட்டு இவனை எப்படியாவது நம்ம இது பண்ணணுன்றதுக்காக நம்மளுடைய பலவீனங்கள் இதெல்லாம் என்னென்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தேவனுக்காக மாறணும், தேவனுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம எந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பலவீனங்கள்னால நம்மளை அவன் தாக்கி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம வீக்காக ஆக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். இதே மாதிரி தான் நம்ம வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கிறாங்க, படைச்சிட்டு ஏவாளை படைச்சி முடிக்கிறாங்க. அடுத்து 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போதுமே சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருக்குது, அது ஸ்திரீயை வஞ்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏவாள் அப்போ தான் ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயுமே சாத்தான் அவங்கள விழ வைக்கணும், அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது, அவங்கள வீக் ஆக்கணுக்காக அந்த பழத்தை தந்திரமாக சாப்பிட வச்சு அந்த தோட்டத்தை விட்டு அவன் வெளியே அனுப்பிட்டான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து விடுதலை பெற்று அங்கே ரெட் சீ எல்லாம் தாண்டி வர்றாங்க. தாண்டி வந்துட்டு இருக்கும்போது அவங்க துதிச்சு பாடுறாங்க, தேவனை சோஸ்தரிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கல அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு ஆடை இல்லை அப்படின்னு திருப்பி முறுமுறுத்து மோசைக்கிட்ட போய் அவங்க மன்றாடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்போ தான் ஞானஸ்நானம் பெற்று அந்த 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாத்தான் ஏசப்பாவை 3 தடவை சோதனைக்கு முயற்சி பண்ணுறா. ஆனாலும் சாத்தானால் ஏசப்பாவை மேற்கொள்ள முடியலை அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் ஒரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம்.
அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்றது போட்டிருக்கு. ஸோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் போது ஒரு சில உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும். அதன் வழியாக தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பாவம் செய்கிற வழி வந்து விசாலமாக இருக்கும், ஆனால் நம்ம நன்மை செய்கிற வழியோ ரொம்ப ஒரு சில கஷ்டங்கள் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்லும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த உபத்திரவங்கள் நேரத்தில் நம்ம மனச்சோர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாத்தானுடைய வழியில் அவனுடைய கட்டுப்பாட்டில் நம்ம விழுந்து போன பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அதை அப்படி பார்க்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வசனத்தினால் வென்றாங்களோ நம்மளும் அதே போல் இயேசு கிறிஸ்து எப்படி வசனத்தினால் மேற்கொண்டாங்களோ நம்மளும் அதே மாதிரி வசனத்தினால் சாத்தானை மேற்கொள்ளணும். அதே மாதிரி இப்படி மேற்கொண்டு நம்ம ஆண்டவருக்காக நிற்கும்போது இதை நம்ம மற்றவர்களுக்கு சொன்னோம்னா அவங்களும் ஒருவேளை இந்த காரியங்களை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அது ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த மைக்கேல் பிலிப்ன்ற ஒரு நபர் வந்து ட்ரைனிங்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஸ்விம்மிங் ஈவெண்ட்லாம் பண்ணி ஒரு வீரராக அவர் மாறினாரோ, அதே போல் நம்மளும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் வரும், நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அது ஒரு ட்ரைனிங் பீரியடாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் செல்லணும், அதற்காக நம்ம இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். ஒரு சில தடைகள், கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். இதில் ஒரு கோட் இருக்குது, அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். ட்ரையல்ஸ் அண்ட் அப்டகல்ஸ் ஆர் த லார்ட்ஸ் சோசன் மெத்தட் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ஹிஸ் அப்பாயிண்டட் கண்டிஷன் ஃபார் சக்ஸஸ் ஹெல்ப் இன் டெய்லி லிவிங்ன்ற ஒரு கோட்டை நான் பார்த்தேன். எந்த சோதனைகளாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் டிசிப்ளினாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது வந்து வெற்றிக்கான ஒரு விதிமுறையாக இருக்குது, ஒரு படிநிலையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு இப்போது எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கணுக்காக ஜிம்முக்கெலாம் போவாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதுமே அவங்க படிப்படியாக அவங்க காரியங்கள் செய்யும்போது நம்ம எடுத்தோடனே ஒரு விஷயத்தை ஹையாக பண்ணோம்னா, ரொம்ப வெயிட் போட்டு இது பண்ணோம்னா நமக்கு மசிலில் வந்துட்டு பெயின், சோர்னஸ் இதெல்லாம் வரும். ஆனால் அதுக்குன்னு ஒரு படிநிலை இருக்குது. கிராஜுவலாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகும்போது நமக்கு தேவையான அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். நம்மளுமே அந்த சோதனைகள் வழியாக நம்ம கடந்து போனால் தான், அந்த பெயினை நம்ம வந்து அனுபவிச்சா தான் நமக்கு வந்து அது இன்னும் பின்னாட்களில் வருகிற காரியங்கள் நம்ம இப்போ நிலச்சி நின்னா பின்னாட்களில் வர காரியத்தில் நம்ம நிலச்சி நிற்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வந்துட்டு நமக்கு இருக்கிற காரியங்கள் தான் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் நிறைய பேர் இன்னும் கஷ்டத்தோடவும் இன்னும் நிறைய இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 காரியங்களை வந்து நம்ம பார்க்குறோம் சோதனைகள் ஜெயமாக மாறுறதற்கான இது அப்படின்னு. நம்ம ஆவிக்குரிய தேவைகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம நினைவு கூறணும். டு ரெகக்னைஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். யாத்திரையாகமம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். ஸோ இந்த இதில் பார்வோன் இதில் சொல்கிறாரு, கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் அப்படின்னு பார்க்குறோம். பார்வோனுக்கு எப்படி தெரியும் தேவன் நீதி உள்ளவர், நான் துன்மார்க்கமாக இருக்கேன், துன்மார்க்க காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு? ஏன்னா இந்த அதிகாரங்கள் நம்ம வாசிட்டு நமக்கு தெரிஞ்ச அதிகாரங்கள் தான். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை வந்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்வோன்ட்ட சொல்லும்போது பார்வோன் அதை கேட்காம அவருடைய இதயம் ரொம்ப கடினமாக இருந்ததுனால தேவன் வாதைகள் மூலயமா ஒவ்வொரு காரியங்களாக ஒவ்வொரு வாதைகளாக அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது தான்
இடையில பார்வோன் நீங்கள் போக அப்படின்றாரு. ஆனாலுமே திருப்பி அவங்கள வந்து போக விடாமல் தடை செய்கிறார். கடைசியில் அந்த 10வது வாதைக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு அவர் விடுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நாமும் சில நேரத்தில் பார்வோனை போல் இருக்கிறோமா? ஏன்னா முதல் வாதம் வந்துச்சு, 2வது வாதம் வந்துச்சு, 3, 4, 5, 6, 7 வாதைகளுக்கு அப்புறம் தான் பார்வோன் முதல் தடவையாக சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஜனங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாரு. நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் இருக்கும் போதுமே தேவன் வந்து நம்ம நோக்கி பார்க்க ஒரு பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருக்குது. இப்போது வந்துட்டு நம்ம ஒரு பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து சில பூ வந்து அதில் லைட்டாக அப்படி 2 நம்ம இப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் தான் அதில் ஸ்மெல் வர அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையோ ஒரு சில கஷ்டங்கள் வந்து கஷ்டங்கள் வந்து நம்மளை க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம அதில் எப்படி அந்த ஒரு ஸ்மெல் வருதோ அதே மாதிரி நம்மளும் ஒரு நறுமணம் மிக்க ஒரு பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். சங்கீதம் 30 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இப்போ நமக்கு சாயங்கால நேரத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையில் நம்ம கவலையாக இருக்கலாம், நமக்கு அது ஒரு அழுகையின் நேரமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விடியற்காலம் எப்படி ஒரு நைட் போய் ஒரு டே வருதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் சோதனைகளுமா இருக்கட்டும், ஒரு நேரம் முடிஞ்சு இன்னொரு நேரம் அது ஸ்டார்ட் ஆகும்போது அது களிப்பாக மாறும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல் காரியம் வந்துட்டு ஆவிக்குரிய தேவைகளை நம்ம நினைவு கொள்ளணும் அப்படின்றத பார்க்குறோம். 2வது காரியம் வந்துட்டு தி டீச்சர்ஸ் ஹியூமிலிட்டி, ஒரு பணிவு, ஒரு அடக்கம் தேவைன்றதை அது சொல்லித்தரதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஸோ நம்ம உபவாசம் இருப்போம், நம்மை தாழ்த்துறதுக்காக நம்ம உபவாசம் இருப்போம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவரும் அவருடைய பிள்ளைகள் வந்து சகல பொருட்களுக்காகவும் அவங்க உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் ஒரு தாழ்மையின் அனுபவத்தை பார்க்குறோம். நம்ம வந்து இன்னொரு அனுபவத்தை பார்ப்போம். அதை என்னென்னு பார்க்கலாம். மத்தேயு 26 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்றாரு. ஸோ இதில் வந்துட்டு தேவன் வந்து அந்த பீட்டரை வந்து அவர் டினை பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லும்போது நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் நின்னார். ஆனாலுமே கடைசியில் 75வது வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை தன்னுடைய வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படின்றத பார்க்குறோம். இஸ்ராயேல் நம்ம பார்த்தோம், அவங்க வந்து தங்களை தாழ்த்தினாங்க, உபவாசம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் பேதுரு வந்துட்டு நான் வந்து ஒரு காலம் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு 3 தடவை தேவனை மறுதளித்தாங்க அப்படின்றத நான் பார்க்குறோம். பேதுரு நினச்சாரு நான் ஸ்ட்ராங்கானவன் தான் அப்படின்னு நினச்சாரு. ஆனாலுமே அந்த காரியத்தினால அவர் முடிவில் அவர் சற்று பலவீனமாக தான் ஆயிட்டாருன்றதை நம்ம பார்க்குறோம்.
மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். மூன்றாவது காரியத்தில் வந்துட்டு டு ஹெல்ப் அஸ் டு ப்ரையாரிட்டைஸ், நம்மளுடைய முன்னுரிமைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஸோ இந்த அதிகாரத்தில் வந்துட்டு நம்ம ஆபிரகாமை பற்றி பார்க்குறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகன் ஈசாக்கை வந்து தேவன் பலி செலுத்துறதுக்காக கேட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். தேவன் வந்து ஒரு வேளை பார்த்துக்கலாம், இவ்வளோ வயசு கழிச்சு கொடுத்துருக்கோமே, ஆபிரகாம் தரா எனக்காக நான் சொன்ன வார்த்தைக்காக தன்னுடைய மகனையும் கொடுக்குறானா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். ஆனாலும் ஆபிரகாம் வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் அப்படின்ற இந்த வசனம் சொல்லுது. ஸோ அவர் நினச்சிருந்தா கொஞ்சம் லேட்டாக போயிருக்கலாம், இல்லைன்னா அந்த டைமுக்கு முன்னாடியே அந்த டைமுக்கு அப்புறமா கூட போயிருந்துருக்கலாம். ஆனாலும் சொன்ன உடனே ரொம்ப ஒரு ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுக்காக அதிகாலையிலே எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி தன் மகனையும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து அவருடைய மகனை காட்டிலும் ஆண்டவர் மேலே தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸாக இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஆண்டவரை தான் முதல்ல நேசித்தார், அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகனை அவர் நேசிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுமே ஒரு சில நேரத்தில் எதை நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், எதற்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம யோசித்து பார்ப்போம். சங்கீதம் 11:5 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஸோ கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த 3 காரியத்தை ஒருக்க சொல்லிடுறேன். முதல்ல வந்துட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய தேவைகளை வந்து நினைவு கொள்ளணும் அப்படின்றதுக்காக இருக்குதுன்னு நம்ம காரியத்தை பார்க்குறோம். 2வது வந்துட்டு நமக்கு தாழ்மை தேவை அப்படின்றதற்காக பார்க்குறோம், தாழ்மை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதற்காக நம்ம பார்க்குறோம். 3வது காரியமாக வந்துட்டு நம்மளுடைய முன்னுரிமைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். 4வதாக வந்துட்டு டு செப்பரேட் அஸ் ஃப்ரம் சின் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு கோல்டு வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் அதில் வந்து செலுத்தினா தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த கோல்டு வந்து நல்ல ஒரு பிரகாசமான நிலை அதில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஸோ நாம் பாவத்துக்கு ஊழியம் செஞ்சோமா இல்லையான்றதை நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த நிறைந்த அந்த பழைய மனுஷனை வந்துட்டு நம்ம சிலுவையில் நம்ம அறைந்து விடுவோம். 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம சரீரத்துலேயும் எந்த ஒரு பாவமும் நம்மளை ரூல் பண்ணாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்வோம். மற்றும் 13வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நாம் வந்துட்டு நம்மளுடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம்.
14வது வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை கொள்ள மாட்டாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாவம் நம்மளை மேற்கொள்ளாத வண்ணம் நம்மளை நாமளே காத்துக்கொள்ளுவோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொண்ணே அவ்வளோ சோதிக்கப்படும் போது அதை பார்க்கல நம்ம விசுவாசம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம விசுவாசமும் சோதிக்கப்படலாம். ஏன்னா நம்ம படிக்கிற இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், நம்ம தேவன் மேலே விசுவாசம் வச்சுருப்போம். ஆனால் அதை சோதிக்கிற மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆனாலும் நம்ம தேவனுக்காக விசுவாசத்தோடு இருக்கும்போது அது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் நம்ம 14வது வசனத்தினவே நம்ம வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தேவன் நம்மளை அழைச்சி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த சபையிலையும் இந்த சத்தியத்துலேயும் நம்மளை அழைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அவர் நடந்த வழியில் நம்மளும் நடப்போம். இன்னும் ஒரு கடைசியாக ஒரே ஒரு 2 வசனங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்ப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக தான் இருக்குன்றதை பார்க்குறோம். ஆனாலும் நம்ம தேவனோடு இருக்கும்போது இந்த பாவத்தை மேற்கொள்கிற பலன் நமக்கு இருக்குன்றதை பார்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இனி பலபத்திர கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு பார்க்குறோம். நம்ம எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறோன்றதை நம்ம யோசித்து பார்ப்போம். முடிவில் எப்படியோ இந்த பாவம் செய்தோம்னா இந்த பாவம் நம்மளை ஹெவனை கூட்டிகிட்டு போதா, அந்த பாவத்தோட பின்விளைவுகள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதுலேயே நமக்கு ஒரு சின்ன நமக்கு ஒரு யோசனை வரும். இது செஞ்சு நான் பாவத்தில் அழியிறதை விட நான் இந்த பாவத்தை விட்டு தேவனுக்காக நான் நின்னேன்னா தேவன் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபைக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஓய்வு நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, கடந்த 2 மாதங்கள் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்து இந்த 3வது மாதத்தை காணும்படிய கிருபை செஞ்சீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய வாரத்துக்குள்ளாய் கடந்து சொல்ல போகிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களோட கூட இருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களினாலே நாங்கள் இழுப்புண்டு நாங்கள் அதில் விழுந்து போய் விடாதபடிக்கு சோதனைகள் ஜெயமாய் மாறும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே, அதற்காக நன்றி தேவனே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சோதனைகளை மேற்கொள்கிறதுக்கு உண்டான பலத்தை தாங்க தேவனே. நாங்கள் படித்த காரியங்களைப் போல் நாங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும் எதற்கு அப்படின்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. தேவனே, எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எல்லாரோடும் கூட இருங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. இம்மட்டும் எங்களை பார்த்து வழிநடத்தினீர், அதற்காக நன்றி தகப்பனே. மீதியான வேலையிலையும் எங்களோட கூட இருங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசு நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.